61வது கேள்வி. சாந்தி புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காட்டி அவளின் மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன் என கூறுகிறார். அந்த பெண் சாந்திக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் சாந்தின்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்த புகைப்படம், ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதான் யாருன்னு கேட்டிருக்காங்க. சாந்தி இந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறாங்க, அவள் அப்படிங்கும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு பெண் தான். அவளின் மகன், அவளோட பையனோட தந்தை. பையனோட தந்தைனா யார்? இவங்களோட கணவர். ஃபோட்டோவில் இருக்கவங்களோட கணவரை சொல்கிறாங்க. மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன். சொல்கிறது சாந்தி தான் சொல்கிறாங்க. அப்போ சாந்தியோட அம்மா, தாய். சாந்தியோட அம்மாவோட மருமகனா இவங்க யார்? அவங்க அம்மாவோட மருமகன். இப்போ இவங்க மருமகனாக இருந்ததுன்னா இந்த அம்மாவுக்கு இவங்க மகளாக தான் வேணும். இப்போ இவங்களுக்கு சாந்தியும் இவங்களுக்கு மகள் தான், ஃபோட்டோவில் இருக்கிறவங்களும் அவங்க அம்மாவுக்கு மகள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் கூட பிறந்தவங்க. இது பெண் அப்படிங்கிறதுனால சாந்திக்கு சகோதரி. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 சகோதரி. 62வது கேள்வி. நான் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறேன். நான் கடிகார திசையில் 100 டிகிரி திரும்பி பின்னர் 145 டிகிரி கடிகார திசைக்கு எதிர் திசையில் திரும்புகிறேன். நான் தற்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறேன்? திசை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த திசை நம்ம வரைஞ்சிக்கலாம். மேலே வடக்கு, இங்கே தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்போ இங்கே ஒவ்வொரு திசைக்கும் உள்ள அந்த டிகிரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா நம்ம 90 டிகிரி தான் வரும்னா, நமக்கு இங்கே கேள்வியில் 100 டிகிரி 145 டிகிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட திசையும் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இது வடக்கு, இது கிழக்கு அப்படின்னா இது வடகிழக்கு. இது வடக்கு, இது மேற்கு. ஸோ இது வடமேற்கு, இது தென்மேற்கு. அது மாதிரி இது தென்கிழக்கு. இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். இது 90 டிகிரி அப்படின்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் 45 டிகிரி வரும். இது 45, இது 45. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளும் 45 டிகிரி வரும். இப்போ கேள்வி பாருங்கள். நான் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறேன். இதுதான் கிழக்கு. இப்போ கிழக்கு திசையை நோக்கி இங்கே இருக்கிறாங்க. நான் கடிகார திசையில், கடிகாரம்னா கடிகாரம் இப்படி தான் சுற்றும், கிளாக் வைஸ். கடிகார திசையில் 100 டிகிரி திரும்பி, இப்போ 100 டிகிரி நம்ம இப்படி கடிகார திசையில் வரணும். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் 90 டிகிரி. இப்போ அதிலேருந்து ஒரு 10 டிகிரி. இப்போ இங்கேருந்து இங்கே வர வந்திருக்கும். இதான் 100 டிகிரி. 100 டிகிரி கடிகார திசையில் திரும்பி பின்னர் 145 டிகிரி கடிகார திசைக்கு எதிர் திசையில் திரும்புகிறேன். இப்போ கடிகார திசைக்கு எதிர் திசை அப்படின்னா எனது ஆன்டி கிளாக் வைஸ், இந்த டைரக்ஷன் 145 டிகிரி. அப்போது அந்த ஆல்ரெடி வந்த 100 டிகிரி ப்ளஸ் ஒரு 45 டிகிரி. இப்போ 145 டிகிரி கடிகார திசைக்கு எதிர் திசையில் திரும்புகிறேன். நான் தற்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறேன்? எந்த திசை? இதுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்கள், வடகிழக்கு. இப்போ வடகிழக்கு தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 2. அடுத்தது 63வது கேள்வி. ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். உடனே தெற்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கிலும்
மற்றும் மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும் நடக்கிறார் எனில் தற்போது அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து, இப்போ இதை வீடுன்னு வச்சுக்கலாம், இங்கே தான் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்படி ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறார் மேற்கு திசை நோக்கி. உடனே தெற்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இங்கேருந்து அப்படியே தெற்க திரும்புகிறாரு. தெற்கன்னா கீழே இங்கே வந்து எவ்வளோ நடக்கிறாரு அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கிலும், இப்போ கிழக்க பார்த்து, கிழக்குனா இந்த ரைட் சைடு 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இது வரைக்கும் 2, இங்கே மேலே இருக்குல்ல, இது வரைக்கும் 2, அப்போ இன்னும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் கிழக்கிலும் மற்றும் மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும், அப்படியே ரிவர்ஸ் வராரு, மேற்க பார்த்து நடக்கிறார், லெஃப்ட் சைடு 1 கிலோமீட்டர். இப்போ 1 கிலோமீட்டர்னால் இவ்வளோ தான். மேற்கிலும் நடக்கிறார். அப்போ இங்கே வந்து நிற்கிறாரு. இங்கே ஆரம்பித்தார், இங்கே வந்து நிற்கிறாரு. எனில் தற்போது அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? ஆரம்பித்த இடம் இது, முடிகிறது இங்கே. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு செவ்வகம் சைஸில் இருக்குது. ஸோ இந்த சைடு 4 கிலோமீட்டர்னால் இதுவும் எவ்வளோ தான்? 4 கிலோமீட்டர் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, 4 கிலோமீட்டர். 64வது கேள்வி. கடிகாரத்தில் நிமிடமுள்ளானது 12 மணிக்கு கிழக்கு திசையை நோக்கி உள்ளது எனில் 4:30 மணிக்கு கடிகாரத்தின் மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 மணிக்கு நிமிடமுள் வந்து 12க்கு நேராக தான் இருக்கும். ஸோ கடிகாரம் வரைஞ்சிக்கலாம். இப்போ 12 மணிக்கு நிமிடமுள்ளும் 12 நோக்கி தான் இருக்கும், மணிமுள்ளும் 12 நோக்கி தான் இருக்கும். 12 மணிக்கு நிமிடமுள் வந்து கிழக்கு திசையை நோக்கி உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து கிழக்காக எடுத்திருக்காங்க. இது கிழக்காக இருந்ததுன்னா இது வந்து மேற்காக இருக்கும். இப்போ இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னா இது வடக்கு, இது வடக்கு, இது தெற்கு. எனில் 4:30 மணிக்கு கடிகாரத்தின் மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4:30, 4:30க்குன்னா மணிமுள் இங்கே இருக்கும், மணிமுள் இங்கே இருக்கும், நிமிடமுள் இங்கே இருக்கும். இந்த மணிமுள் வந்து எந்த டைரக்ஷன்னு கேட்டிருக்காங்க. மணிமுள் வந்து எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்குது? தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து தென்மேற்கு, தென்மேற்கு திசையில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். 65வது கேள்வி. மணி 6:30 இருக்கும்போது மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து முள் வந்து சுற்றும்போது ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்குறதுனால இந்த புள்ளியில் அமையக்கூடிய கோணம் வந்து 360 டிகிரி. புள்ளியில் அமையக்கூடிய கோணம் அப்படின்னாலே நமக்கு 360 டிகிரி தான் தெரியும். இப்போ இதை வந்து 12ஆக டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பருக்கும் இடையில 30 டிகிரி வரும். இதை பார்த்தோன்னா, இதை பார்த்தாலே தெரியுது 90 டிகிரி. இதை 3ஆக இப்படி டிவைட் பண்ணுறோம். அப்போ இது 30, இது 30, இது 30. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில நமக்கு 30 டிகிரி கோணம் வரும். எல்லாமே 30 டிகிரி வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, மணி 6:30 இருக்கும்போது மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம். 6:30 அப்படிங்கும்போது மணிமுள் வந்து 6 தாண்டி 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும். கரெக்டாக 6 மணிக்கு 6க்கு நேராக இருக்கும். 6:30ங்கும்போது கொஞ்சம் விலகி நடுவில் இருக்கும். நிமிடமுள் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 6க்கு நேராக இருக்கும். அப்போது இதுதான் மணிமுள், இது நிமிடமுள். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்,
இது வந்து 30 டிகிரியாக இருக்கும். ஸோ 30 டிகிரியில் பாதி 15 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 15 டிகிரி. 66வது கேள்வி, பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டறியவும். ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 7 நம்பருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கணையன் மாதிரியே நமக்கு தெரியுது. 511, 342, 215. ஆக்சுவலாக 512 அப்படிங்கிறது கணையன். அது மாதிரி 343, 512 அப்படின்னா 8ஓட கணம், 343 வந்து 7ஓட கணம், 216 6ஓட கணம், 125 5ஓட கணம், 64 வந்து 4ஓட கணம். அது மாதிரி இங்கே பார்த்தோன்னா 27 தான் 3ஓட கணம், 8 வந்து 2ஓட கணம். இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 28 தவிர மீதி எல்லாமே கணையனை விட 1 கம்மியாக இருக்குது. சரியா? இப்போ 2 கியூப் வந்து நமக்கு 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512. இதுக்கு பதிலாக நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 512க்கு பதிலாக 511ன்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 343க்கு பதிலாக 342ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 215, 124, 63, அது மாதிரி இங்கே மேலே 7. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. கணையன்லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ணாமல் கூட்டியிருக்காங்க, ஒரு நம்பரை கூட்டியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்கணும், நமக்கு 26ன்னு வந்திருக்கணும். ஆனால் 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தவறான எண் வந்து 28 தான். ஆப்ஷன் 2. 67வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தினால் வலதுபுறத்திலிருந்து இரண்டாவதாக வரும் வார்த்தை. இப்போ இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்து எல்லாமே நமக்கு சேம் தான். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வலமிருந்து இடமிருந்து வலம் அப்படிங்கிறத மேலிருந்து கீழே எழுதிப்போம். அடுத்தது ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறதுனால அடுத்தது என்ன பார்க்கணும், செகண்ட் லெட்டரை பார்க்கணும். செகண்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே ஏ தான் இருக்குது. ஸோ இதுவும் எல்லாத்துக்கும் சேம் தான். தேர்ட் லெட்டர் பாருங்கள். தேர்ட் லெட்டர் வந்து இங்கே ஜி ஜி ஜி, அடுத்து 2 இடத்துல எல் வந்திருக்கு. இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு ஜி வருமா எல் வருமா? ஜி தான் வரும் இல்லையா? இப்போ இங்கே 3 இடத்துல ஜி இருக்குது. அப்போ இங்கே ஜி ஜி ஜி, இங்கே எல் எல். அடுத்தது இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வலதுபுறத்திலிருந்து இரண்டாவது வரும் வார்த்தை. இப்போ நம்ம அகரவரிசைப்படி இடமிருந்து வலமாக எழுதுவோம். இப்போ லாஸ்ட்டில் இருந்து ரைட் சைட்லேருந்து ரெண்டாவதுனா இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 2 மட்டும் நம்ம கம்பேர் பண்ணால் போதும். இந்த ஜி வரிசையை வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. அப்போ இங்கே பேலஸையும் பேலிசைட் அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். 2லேயுமே 3வது லெட்டர் எல் தான். ஸோ 4வது லெட்டர் பார்க்குறோம். 4வது லெட்டர் வந்து இங்கே ஐன்னு வந்திருக்கு, இங்கே ஏன்னு வந்திருக்கு. இப்போ ஏ முதல்ல வருமா ஐ முதல்ல வருமா? ஏ தான் முதல்ல வரும். ஸோ இந்த இடத்துல பேலஸ் வரும், இந்த இடத்துல பேலிசைட் வரும். ஸோ வலமிருந்து இடம் அப்படிங்கும்போது, வலமிருந்து இரண்டாவது இடம் அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து பேலஸ் தான். ஆப்ஷன் 3. 68வது கேள்வி, 56 அடுக்கு 75 என்னும் எண்ணின் விரிவில் அமையும் 1ஆம் இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இங்கே 1ஆம் இலக்க எண் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 6 தான். ஸோ 6ஓட பவர் சார்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 6 அடுக்கு 1 என்ன 6, 6 அடுக்கு 2 36, 6 அடுக்கு 3 216. இப்போ இன்னும் 6 அடுக்கு 4 5 நம்ம எவ்வளோ எடுத்தாலும் அந்த 1ஆம் இலக்கம் வந்து நமக்கு 6ன்னு தான் வரும். ஸோ
சரியா? இப்போ 56க்கும் அந்த 1ஆம் இலக்கம் 6 தான். ஸோ இங்கே பவர் வந்து நமக்கு என்ன வந்தாலும் சரி, எவ்வளோ நம்பர் வந்தாலும் சரி, 1ஆம் இலக்க எண் கண்டிப்பா 6ஆ தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது 69வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள 3 படங்களை தொடர்ந்து வரவேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு முக்கோணம், வட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வட்டத்துக்குள்ளே 2 முக்கோணங்கள், ஆனால் முக்கோணம் தலைகீழ இருக்குது. அப்படின்னா இந்த படம் எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வட்டத்துக்குள்ளே முக்கோணம், அப்போ சதுரத்துக்குள்ளே இந்த ஐங்கோணம் வரணும். சதுரத்துக்குள்ளே ஐங்கோணம் 2 ஐங்கோணம் வரணும், அதுவும் தலைகீழாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 தான். சதுரம் உள்ள ஐங்கோணம் இருக்குது, ஐங்கோணம் எப்படி இருக்கணும்? தலைகீழாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 70வது கேள்வி. வட்டம் ஒரு அம்புக்குறி இந்த கார்னரில் இருக்குது. அடுத்து 2 வட்டம், அம்புக்குறி இங்கே சென்டரில் வந்துருச்சு மேலே. அப்படின்னா அடுத்தது என்ன இருக்குது? வட்டம் 3 வட்டம் இருக்குது. அம்புக்குறி இந்த டைரக்ஷனில் 3 அம்புக்குறி இருக்குது. இப்போ இங்கே ஒரு வட்டம் 2 வட்டமாக மாறி இருக்கு. ஸோ இங்கே 3 வட்டம் எப்படி மாறணும்? 4 வட்டம் வரணும். அம்புக்குறியான எண்ணிக்கை வந்து அதிகரிக்கக்கூடாது. இங்கே 1 இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 3 அம்புக்குறி தான் வரப்போகுது. ஆனால் 3 அம்புக்குறி எப்படி இருக்கணும்? டைரக்ஷன் அடுத்த டைரக்ஷனுக்கு வந்துடணும். இந்த கார்னர் வந்திருக்குன்னா இந்த சென்டரில் 3 அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்கணும். வட்டம் 4 வட்டம். இப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு கேள்வி நம்பர் 71. 4வது படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வட்டம் இருக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா வட்டம் அடுத்த பகுதிக்கு வந்துருச்சு. 90 டிகிரி மூவ் ஆகிருக்கு. அடுத்த படத்தில் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்திருக்கா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அடுத்து இந்த சைடில் இருக்குது, அடுத்து இங்கே கீழே வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும்? எங்கே வரணும்? இந்த கீழ் சைடில் வரணும். இந்த இடத்துல வட்டம் வரணும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய சதுரம் இங்கே வந்திருக்கு. 90 டிகிரி மூவ் ஆகிருக்கு. ஆனால் எப்படி சதுரம் வந்து அப்படியே டைமண்ட் ஷேப்புக்கு மாறி இருக்கு. ப்ளஸ் அதை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3வது இடத்துல இங்கேருந்து இந்த சைடுக்கு வந்திருக்கு. 90 டிகிரி மூவ் ஆகிருக்கு, சதுரமாக இருக்குது. அப்போது அடுத்து எங்கே வந்திருக்கணும்? இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் டைமண்ட் ஷேப்பில் ஷேட் பண்ணியிருக்கணும். சரியா? இப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஆப்ஷன் தான். நம்ம மீதியும் செக் பண்ணிடலாம். அடுத்தது ட்ரையாங்கிளை பார்க்கலாம். ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் இங்கே இருக்குது. அடுத்த படத்தில் 90 டிகிரி மூவ் ஆகிருக்கு, இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் தலைகீழ ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இடத்துல இந்த 90 டிகிரி மூவ் ஆகிருக்கு. அப்போ அடுத்து 90 டிகிரி மூவ் ஆகணும்னா இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு ஆனால் எப்படி வரணும்? தலைகீழ இருக்கணும், ஷேட் பண்ணியிருக்கணும். அடுத்து இந்த ஆரோ மார்க் ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. அடுத்தது இந்த சைடுக்கு வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. டைரக்ஷன் லெஃப்டில் இருந்து மேலே பார்த்துருக்கு. அடுத்து இங்கே ரைட்டில் பார்த்துருக்கு. அப்போ இங்கே வரும்போது கீழே பார்த்துருக்கணும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். 72வது கேள்வி. இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே கிராஸ் சிம்பிள் இருக்குது, அடுத்து ப்ளஸ் சிம்பிள், கிராஸ் சிம்பிள். அப்போ அடுத்து வரக்கூடியது ப்ளஸ் சிம்பிள் தான். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. ப்ளஸ் சிம்பிள் தான் வரப்போகுது. இப்போ உள்ளது பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்குது, அடுத்து இங்கே வந்திருக்கு, அதாவது இந்த சைடுக்கு வந்திருக்கு. 45 டிகிரி லெஃப்டில் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்திருக்கு 45 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே வரணும்? நமக்கு சதுரத்தில் ப்ளஸ் சிம்பிளில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும்.
இப்போ ப்ளஸ் இங்கே வந்திருக்கணும். அடுத்தது டிவிஷனை பார்க்கலாம். டிவிஷன் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அடுத்து இங்கேருந்து 45 டிகிரி இங்கே வந்திருக்கு. அப்போ அடுத்து இங்கே வரணும் ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ இங்கே டிவிஷன். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனும் இதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகுது. இங்கேருந்து கார்னருக்கு வருது. அடுத்து இங்கே சென்டர். அப்போ அடுத்து அந்த கார்னர் போகணும். இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன். மாதிரி மைனஸ் பாருங்கள், மைனஸ் இங்கே இருக்குது. அடுத்து இங்கே வருது. அடுத்து இங்கே. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த கார்னர். ஸோ மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. அடுத்தது கேள்வி நம்பர் 73. இந்த எஸ் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் மாறி இருக்கு. இப்போ இந்த 3 வந்து நமக்கு எப்படி மாறணும்? இப்படி வரணும். இந்த சைடு இப்படி வரணும். சென்டரில் பார்த்தோம்னா மேலே உள்ள முக்கோணம் கீழே வந்திருக்கு, கீழே உள்ள வட்டம் மேலே வந்திருக்கு. இப்படி பார்த்தோம்னா மேலே முக்கோணம் வரணும், கீழே சதுரம் வரணும். ஆன்சர், இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். 74வது கேள்வி. முதல் 2 படங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இந்த 2 படங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கோ அதே லாஜிக் படி இந்த படத்துக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் 2 வட்டம் இருக்குது. 2 வட்டம் 4 வட்டமாக மாறி இருக்குது. அது மாதிரி ஒரு கோடு 2 கோடாக மாறி இருக்குது. இந்த 2 வட்டமும் ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ ஹரிசாண்டலாக 4 வட்டங்கள், ஒன்றுக்கு கீழே ஒன்று. அப்படின்னா இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து வட்டம் கிராஸில் இருக்குது. ஸோ கிராஸில் 2 இதாக வரணும். ஸோ 2 வட்டம் 4 வட்டமாக மாறணும். இங்கே வந்து 2 கோடாக இருக்குது. ஸோ டபுள் ஆச்சுன்னா 4 கோடு. ஸோ இந்த ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 75வது கேள்வி. இந்த படத்துலேருந்து இந்த படம்னா இந்த படத்துக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை பார்க்கலாம். இந்த ஷேப்பு வந்து அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி வருது நமக்கு. அப்போ இங்கேயும் அந்த இமேஜ் வரணும், இப்படி வரணும். அடுத்தது உள்ளுக்குள்ள படங்கள் பார்த்தோன்னா சின்ன வட்டம் பெரிய வட்டம், பெரிய வட்டம் சின்ன வட்டம். இங்கே 2வது என்ன படம் வருதோ அதுதான். அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வரணும்? பெரிய செவ்வகம் வரணும். ஃபஸ்ட்டு பெரிய செவ்வகம், அடுத்து சின்ன செவ்வகம். ஆனால் இங்கே பெரிய வட்டத்துக்கு வெர்டிக்கலாக கோடு வரைஞ்சிருக்காங்க, இங்கே ஹரிசாண்டலாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் வெர்டிக்கலாக உள்ள கோடு எப்படி மாறும்? நமக்கு ஹரிசாண்டலாக மாறும். அடுத்து சின்ன வட்டத்துக்கு பார்த்தோன்னா இங்கே வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே கிராஸாக ஒரு 45 டிகிரி வந்து கிராஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கேயும் நமக்கு எப்படி வரணும்? 45 டிகிரி கிராஸாக வரணும். ரைட்டா? இதுக்கு சுற்றி ஒரு சதுரம். ஸோ எது கரெக்டாக இருக்குது நமக்கு? ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். 76வது கேள்வி. இந்த 2 வடிவம் அப்படியே இருக்குது, மேலே உள்ளதில் ஷேட் பண்ணியிருக்காங்க. 3வது வடிவம் வந்து தலைகீழாக இருக்குது. இப்போ இங்கே எப்படி இருக்கணும்? 2 முக்கோணம் மேலே ஷேட் பண்ணியிருக்கணும், அடுத்த முக்கோணம் தலைகீழாக இருக்கணும். ஆரோ மார்க் வந்து இங்கே 2 ஆரோ இங்கே பார்த்துருக்கு, இங்கே டைரக்ஷன் மாறி இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். 77வது கேள்வி. இந்த டயக்ராம் வந்து அப்படியே 90 டிகிரி ரைட் சைடில் திருப்பியிருக்காங்க. 90 டிகிரி ரைட் சைடில் திருப்பும்போது இங்கே உள்ளது இங்கே வந்துடும், இது வந்து இங்கே வந்துடும்.
அதே மாதிரி உள்ளே உள்ள இங்கே ஸ்கொயருக்கு உள்ளே உள்ள ரவுண்டை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த படத்தை 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும். டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த ஷேப்பில் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்குன்னா ஒன்று இதுவாக இருக்கணும் அல்லது இதுவாக இருக்கணும், 3 or 4. அதே சமயம் இந்த ரெக்டாங்கிள் போக ஒரே ஒரு கோடு தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இது 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இது இந்த சைடுக்கு வந்துடும். ஸோ இதுதான் அது மாதிரி அங்கே உள்ள அந்த சர்க்கிள் வந்து ரெக்டாங்கிளுக்குள்ளே வந்துடும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 78வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள படத்தினை முழுமையாக்கும் பகுதியினை தேர்ந்தெடுக்கவும். இந்த மாதிரி சிக்ஸாக் லைன்ஸ் தான் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இப்போ இந்த ஷேப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதுதான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 79வது கொஸ்டின். இதுவும் நம்ம மற்ற இடத்துல வர்ற மாதிரியே இதுலேயே நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு லைன் வருது. ஸோ இப்படி ஒரு லைன் வரணும். அடுத்தது ஸ்கொயருக்குள்ளே இந்த கோடு வரல, மற்ற இந்த மாதிரி ஒரு லைன் வருது, இந்த கார்னரை டச் பண்ணுற மாதிரி. அடுத்தது இந்த மாதிரி ஒன்று வருது. ஸோ இதுதான் ஆன்சர். இதே மாதிரி படம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 1. அடுத்தது 80வது கேள்வி. இதையும் நம்ம முழுமையாக்கணும். இந்த இடத்துல லைன். அடுத்தது சர்க்கிள் வரணும். இங்கே சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி கோடாக வருது. ஸோ இங்கே வரும்போது இப்படி கோடாக வரணும். கோடு இந்த மாதிரி வரணும். இது இப்படி ஒரு கோடு, இது இப்படி வருது. ஸோ இது இப்படி வரணும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 81வது கேள்வி. பின்வருவனவற்றின் கண்ணாடி பிம்பத்தை காண்க. மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ்னாலே நமக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டாகவும் ரைட்டு லெஃப்டாகவும் தெரியும். ஆனால் இங்கே கண்ணாடி எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க கண்ணாடி. ஸோ இங்கே எப்படி வரும்னா மேலே உள்ளது கீழேயும் கீழே உள்ளது மேலேயும் வரும். ஸோ இந்த மேலே உள்ள கிராஸு கீழே வரணும், கீழே உள்ள கிராஸு ரைட் சைடில் மேலே வரணும். அது மாதிரி இங்கே இந்த வெர்டிக்கல் லைன் வந்து அப்படியே கீழே வரணும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதுக்கு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. இது அப்படியே ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். ஸோ ஆரோ வந்து இப்படி வந்திருக்கு. அது நமக்கு இந்த மாதிரி மாறும். ஆரோ மார்க் ஒன்று அந்த சைடாகவும் ஒன்று இந்த சைடாகவும் இருக்கணும். அடுத்தது ரைட்டில் உள்ள ஸ்கொயர் லெஃப்ட்டுக்கு போகணும். இந்த டாட் இங்கே வரணும். இங்கே ரைட் சைடில் உள்ள ரவுண்டு லெஃப்ட்டுக்கு வரணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. அடுத்தது 83வது கேள்வி. கொடுக்கப்பட்ட படத்தின் தண்ணீர் பிம்பத்தை காண்க. வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ தண்ணீர் பிம்பம் அப்படின்னா
மேலே உள்ளது கீழேயும் கீழே உள்ளது மேலேயும் தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயரை வந்து நம்ம அப்படியே மேலே கீழே மாற்றினாலும் அதே ஷேப் தான். அடுத்தது உள்ளே பார்த்தோன்னா ரவுண்டு இருக்குது, ரவுண்டும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். அடுத்தது இந்த ஷேப்பும் நம்ம மேலே கீழே வரையும் போது அதே தான் வரும். அப்போ இங்கே மாற போகிறது இந்த பகுதி தான். இந்த செமி சர்க்கிள் மாதிரி இருக்குள்ளதும் இதுவும் தான். இது எப்படி வரும்னா இங்கே மேலே உள்ள இது இங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு இப்படி வந்துடும், இங்கே உள்ளது இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி உள்ளது இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். 84வது கொஸ்டின். இதுவும் தண்ணீர் பிம்பம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே உள்ளது கீழே வரணும், கீழே உள்ளது மேலே வரணும். இப்போ இன்ட்டும் ஸ்கொயரும் கீழே, ரவுண்டு வந்து மேலே. ரவுண்டு மேலே வரும்போது கீழே ஷேடாக இருக்கிற பகுதி மேலே ஷேடாக இருக்கும். அது மாதிரி இன்ட்டு இந்த கிராஸாக உள்ள லைன் வந்து இப்படி வந்திருக்கணும். இந்த கீழே ஷேடாக இருக்கிறது மேலே ஷேடாக இருக்குது, இன்ட்டு இது வந்து இப்படி இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது 85வது கொஸ்டின். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ப்ளஸ் இங்கேருந்து இங்கே வருது, மைனஸ் இங்கே இருந்தது இங்கே வருது, அடுத்தது ஈக்குவல் இங்கே இருந்தது இங்கே வருது, மல்டிப்ளிகேஷன் இங்கேருந்து இங்கே வருது. அப்போது ஒரு பிளேஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்படி பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் மல்டிப்ளிகேஷன். இங்கேயும் பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் மல்டிப்ளிகேஷன். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸில் இல்லாமல் கிளாக் வைஸில் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் மல்டிப்ளிகேஷன். இந்த மற்ற எல்லாத்துலேயும் ஆர்டர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகுது, இது மட்டும் கிளாக் வைஸில் போகுது. ஸோ ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 86வது கேள்வி. ஸ்கொயருக்குள்ளே ஒவ்வொரு ஷேப் கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா க்யூப் நம்பர்ஸ், கன எண்கள். 27ங்கிறது 3 க்யூபு. ட்ரையாங்கிளுக்கு இங்கே 3 சைடு இருக்குது, ஸோ 3 க்யூப் 27. இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயருக்கு 4 சைடு, ஸோ 4 க்யூப் 64. இங்கே வந்து ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க, 5 க்யூப் 125. இப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து நமக்கு ஹெக்ஸகான் இருக்குது, 1 2 3 4 5 6 6 பக்கங்கள் இருக்குது. அப்போ 6 க்யூப் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 216 வந்திருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே 225 வந்திருக்கிறதுனால இதுதான் தவறான ஆன்சர். மோரோவர் இது வந்து கன எண்ணும் கிடையாது, 225 வந்து கன எண் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 87வது கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ இருக்குது, 4 லைன்ஸ் இருக்குது. அடுத்தது அப்படியே ரொட்டேட் ஆகுது. 4 லைன் வந்து இப்படி இருக்கிற 4 லைன் கிளாக் வைஸில் இப்படி ரொட்டேட் ஆகுது, 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது 4 லைன் வந்து 3 லைனாக இருக்குது, ஒரு லைன் குறையுது. அதே சமயம் ஆரோவும் ரொட்டேட் ஆகுது. ஆரோ வந்து கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது 2 ஆரோ, ஒரு ஆரோ கூடுது. லைன் 1 குறையுது, ஆரோ வந்து 1 கூடுது. அப்போ அடுத்து எப்படி வந்திருக்கணும், இப்படி இருக்கிற லைன் வந்து கிளாக் வைஸில் திரும்ப 90 டிகிரி ரொட்டேட் ஆச்சுன்னா இங்கே வரணும், ஒரு லைன் குறையுது, 2 லைனு. அது மாதிரி ஆரோ இப்படி இருக்கிற ஆரோ 90 டிகிரி ரொட்டேட் ஆச்சுன்னா கீழே எப்படி வரணும், ஒரு ஆரோ கூடுது, 3. அப்போ அடுத்த லைனில் என்ன வந்திருக்கணும், அடுத்த டயக்ராமில் லைன் குறைஞ்சிட்டே வருது, 4 லைன் 3 லைன் 2 லைன். அப்போ அடுத்து வரும்போது கண்டிப்பாக ஒரு லைன் தான் வந்திருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே 2 லைன் இருக்குது. ஸோ இதுதான்
ராங் ஆன்சர். மீன் ஆன்சர் இஸ் கரெக்டு. ராங்கான இமேஜ் வந்து இது. அடுத்தது 88வது கேள்வி. இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருக்குது. ஐஸ்கிரீமுக்கு ரைட் சைடில் 3 சர்க்கிள் இருக்குது. இது அப்படியே கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே வருது. கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும்போது அதுக்கு ரைட் சைடில் 3 சர்க்கிள் இருக்குது. திரும்ப இது ரொட்டேட் ஆகும்போது தலைகீழ வரும். இப்போ அந்த ஐஸ்கிரீமுக்கு ரைட் சைடில் 3. அடுத்து ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐஸ்கிரீமுக்கு ரைட் சைடுனால் இந்த சைடு தான் வரணும். இந்த பக்கம்தான் சர்க்கிள் வரணும். இங்கே ராங்காக இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. அடுத்தது 89வது கேள்வி. இது வந்து கிளாக் வைஸில் இருக்குது. இங்கே ஆரோ ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இங்கேயும் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இங்கேயும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் ஆரோ மார்க் வந்து கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 90வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள படமானது பின்வரும் 4 சிக்கலான படங்களில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு படத்தில் பதிக்கப்பட்டுள்ளது, அதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 இமேஜில் இந்த இமேஜ் இந்த ஷேப் வந்து எதில் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இருக்குது. So option 2 is the correct answer.